நமஸ்கார். அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாளே துனியா. இன்றைக்கி வந்து ராசபாசா கைடில் காந்திஜி கைடில் வந்து இன்றைக்கி வந்து ஜீவனி பார்க்குறோம். இதில் வந்து செகண்ட் பேப்பர் ஃபுல்லாக அது வருது. இதுக்கு எஸ்ஏக்கு வந்து 10 மார்க்ஸு. ஏற்கனவே வந்து டெக்ஸ்ட் புக்கில் வந்து இந்த வீடியோஸ் வந்து ஃபுல்லாக போட்டிருக்கோம். அது ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த கைடில் வந்து இது சின்னதாக இருக்குது. இப்போ இது ஈஸியாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பேஜ் நம்பர் வந்து 157 எடுத்துங்க. ஃபஸ்ட் எஸ்ஏ வந்து பார்க்குறோம். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் கி ஜீவனி கா சாராம்ச லிக்கியே. ஜீவன் அப்படின்னா வாழ்க்கை வரலாறுன்னு அர்த்தம். இப்போ லீடர்ஸுடைய வாழ்க்கை வரலாறு. அதில் ஒரு தலைவர் தான் யார் அப்படின்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் கா ஜன்ம கொல்கத்தாமே ஹுவா. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வந்து அவர் கொல்கத்தாவில் பிறந்தார். உன்கே பிதா கரிபித்தே, அவர் தந்தையார் ஒரு ஏழை. इसलिए वे ईश्वर चंद्र को अंग्रेजी स्कूल भेज नहीं सके. அவர் ஏழையாக இருந்ததுனால ஈஸ்வர் சந்திர வந்து ஒரு ஆங்கில பள்ளியில் வந்து அவரால் வந்து படிக்க வைக்க முடியல. ஈஸ்வர் சந்திர சான்ஸ்கிருத் ஸ்கூல் மே படினே கயே, அதனால் வந்து அவர் வந்து சமஸ்கிருத பள்ளியில் வந்து அவர் வந்து படிக்க வைக்கிறாரு. வே படே வித்வான் பனி, அதில் படித்தவர் வந்து பெரிய வந்து வித்வானாக ஆயிடுறாரு. பகல் கொல்கத்தா கே சான்ஸ்கிருத் காலேஜுக்கு அத்தியாபக் பனி, அவர் அதில் புலவரானதுனால அவர் வந்து சமஸ்கிருதத்துலேயே என்ன பண்ணார், அந்த கொல்கத்தாவிலேயே அவர் படித்த காலேஜிலே வந்து அவர் வந்து ஆசிரியராக வந்து பணி செய்கிறார். ஃபிர்ன பிறகு உஷி காலேஜுக்கு பிரதாத்தியாபக் பனி, அதே கல்லூரியில் வந்து அவர் வந்து முதல்வராக ஆனார். நிர்வாக குஷல்தே, நிர்வாகம் அப்படின்னா வந்து அவர் நிர்வாகம் வந்து ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த கல்லூரியில் வந்து அவர் வந்து நடத்தக்கூடிய நிர்வாகம் வந்து நல்லா இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. வே அச்சி தரக் காலேஜ் சல்தேத்தே, அந்த காலேஜில் வந்து நல்ல முறையில் வந்து அவர் நடத்திட்டு வந்தார். சலாத்தே அப்படின்னா வந்து நல்ல முறையில் அந்த கல்லூரி வந்து நடந்துகிட்டு இருந்தது. வித்யாசாகர் நிர்பாக் அப்படின்னா வந்து அவர் வந்து ஒரு பயம் இல்லாமல் இருந்தார். அங்கிரேஜ் அப்படின்னா ஆங்கில அதிகாரி, பிரிட்டிஷ் அதிகாரி வந்து அவர் வந்து சந்திக்க போகிறார். மில்லே அப்படின்னா யார் சந்திக்கிறார், வித்யாசாகர் வந்து அந்த ஆங்கில அதிகாரி வந்து சந்திக்க போகிறார். ஜப் வே கயே தப் அங்கிரேஜி சிகரெட்டி பி ரகாத்தா, ஆனால் சந்திக்க போகிறப்ப ஜப்புன்னு அப்பொழுது அந்த பிரிட்டிஷ் அதிகாரி என்ன பண்ணார், அங்கிரேஜ் சிகரெட்டு பீனா குடிக்க, அந்த சிகரெட்டுக்கு அவர் பாட்டு குடிச்சிட்டு உக்காந்துட்டு இருந்தாராம். உஷ்கே பயிர் டேபிள் பர் தே, குடிச்சிக்கிட்டு அவர் இந்த ஆஃபீஸ் இந்த பிரிட்டிஷ் அதிகாரியோட கால் வந்து அவர் டேபிள் மேலே வந்து 2 காலையும் தூக்கி டேபிள் மேலே வச்சுட்டாராம். டேபிள் பர்னா மேல்னு அர்த்தம். டேபிள் மேலே 2 காலையும் தூக்கி வச்சுக்கிட்டு அவர் உட்காந்து சிகரெட் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தாராம். இசி தசாமி உஸ்னி ஈஸ்வர் சந்திர சே பாத்திக்கு, அப்போ டேபிள் மேலே காலை போட்டுட்டு என்ன எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வர் சந்திர பார்த்து அவர் கேட்குறாரு. பாத்துனா வந்து கேள்வி கேட்குறாரு. குச் சமய பாத் வகி अंग्रेज विद्यासागर से मिलने गया. तब विद्यासागर ने उससे ஐசா ஹி வியகார் கியா. அப்புறம் ஒரு சில சமயம் வந்து கொஞ்ச நாள் கழித்து வந்து இந்த குச்சி சமயம் கொஞ்ச நாள் கழித்து பிறகு பகி அங்கிரேஜ் வித்யாசாகர் சே மில்லே, உடனே வந்து அந்த ஆங்கில ஆஃபீஸ் அதிகாரி வந்து வித்யாசாகர் வந்து அவர் வந்து திரும்ப வந்து இவரை சந்திக்கு வர்றாரு வித்யாசாகரை. அதான் மில்லே கயா. தப் அப்பொழுது வித்யாசாகர் நீ உசிசே ஐசாகி உபகர் கியா. இவர் போனப்போ அவர் சிகரெட்டு குடிச்சு 2 காலை தூக்கி வச்சுருந்தாருல அந்த பிரிட்டிஷ் அதிகாரி, அதே போல் இவருக்கு நல்லா பாடம் கற்றுக் கொடுக்கணுன்ட்டு வித்யாசாகர் வந்து அவர் வழியே வந்து பின்பற்றாரு. உஷ் அங்கிரேஜினி கவர்னர் சே இஸ்கோ சிக்காயத்துக்கு, உடனே வந்து அந்த ஆங்கில அதிகாரி வந்து கவர்னர்கிட்ட வந்து அவர் மேலே வந்து புகார் சொல்கிறார். சிக்காயத்து அப்படின்னா புகார் பண்ணுறாரு. இந்த மாதிரி நான் போனதுக்கே எனக்கு வந்து சரியாக மரியாதை கொடுக்கல வித்யாசாகர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் புகார் கொடுக்குறாரு. வித்யாசாகர் சே பூச்சினே பர் உன்ஹோனே கஹா கி मैंने बड़ा को स्वागत करने का தரிக்கா இன்சேகி சர்க்காத்தா. அப்போ தான் வந்து அவர் வந்து சொல்கிறாரு, வித்யாசாகர் வந்து
பூச்சினே பார் உன்கோனே ககா. அப்போ வந்து அந்த கவர்னர்கிட்ட வந்து சொல்கிறாரு, இவருக்கு வந்து வந்து நல்ல ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும். ஆனால் படா அப்படின்னா வந்து இவருக்கு வந்து அப்போ நான் வந்து ஒரு பெரிய மனிதர்களை பார்த்து வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும்னு எப்படின்னே தெரியல, அதனால தான் நான் பாடம் கற்றுக் கொடுக்குறேன்ட்டு அவர் வழியே என்ன பண்ணால் அவரை நான் பின்பற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர்கிட்ட வந்து அவர் சொல்கிறார். பூரா பாத்து சுன்கர் ஷப்பு ஹங்ஸ் உடே. அங்கே இருந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, சுன்கர்னா கேட்டுட்டு அங்கே ஷப்புன்னு எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வித்யாசாகர் சொன்னோன்னு கவர்னர் நீ உஷ் அங்கிரேஜி சே ஈஸ்வர சந்திர சே மாஃபி மாங்கினேக்கோ கஹா. உடனே வந்து அந்த ஆங்கில ஆஃபீஸரை பார்த்து வித்யாசாகர்கிட்ட வந்து நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு சொல்கிறேன். மாஃபினா வந்து மன்னிப்புன்னு அர்த்தம், மாங்கினே கேட்குறது. நீ பண்ணது வந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க, அதனால் அது வித்யாசாகர்கிட்ட நீ வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் வந்து சொல்கிறார். அதான் கஹானா அவர் சொல்கிறார். நெக்ஸ்ட் பேரா வித்யாசாகர் அப்புனா காம் ஸ்வயன் கர்த்தேத்தே. வித்யாசாகர் தன்னுடைய வேலையை அப்புனா அப்படின்னா தன்னுடைய அர்த்தம், காம்னா பணி, தன்னுடைய வேலை வந்து தானே வந்து அவர் வந்து செய்துக்கு வரான். வே சதா கப்படே பகன் தேத்தே. அவர் வந்து சதா கப்படேனா துணி, அவர் வந்து சாதாரணமான துணி தான் வந்து அவர் வந்து அணிவாராம். एक बार एक नवयुग रेलवे स्टेशन में கூலி के ना मिलने पर பரேசான் தா. அப்போ வந்து ஒரு முறை வந்து ஒருத்தர் வந்து ரயில்வே யுவக் அப்படின்னா வந்து ஒரு இளைஞன் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து கூலி அப்படின்னா வந்து அந்த பொருள்கள்லாம் தூக்கிட்டு வருவாங்கள்ல, ஸ்டேஷன்லேருந்து இறங்கின பெட்டி இப்போ அதெல்லாம், அந்த கூலி தூக்கிற வந்து யாரும் வரமாட்டாங்களான்ட்டு அந்த ஒரு இளைஞன் வந்து சுற்றி பார்த்துட்ருக்கான். மில்லு அப்படின்னா வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து பரேஷான் அப்படின்னா கவலைப்படுறான், யாருமே காணுமே, நம்ம பொருளை தூக்கிறதுக்கு ஒருத்தர் கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் வந்து கவலைப்பட்டுருக்கான். தப்பு வித்யாசாகர் நீ உஸ்கே சாமான் உடாயே. அப்போ வந்து அந்த ட்ரெயினில் வந்து வித்யாசாகர் வராரு. அவரை பார்த்த பொருள் வந்து அவர் வச்சுருக்காரு. தன்னுடைய பொருள் என்ன பண்ணுறாரு, சாமான் அப்படின்னா பொருள் அர்த்தம். உஸ்கே சாமான தன்னுடைய பொருளை வந்து அவர் தூக்குறாரு. யார், வித்யாசாகர் வந்து தான் கொண்டு வந்த பொருளை வந்து தூக்குறாரு. ஜப் உஸ் யுவக்கு வித்யாசாகர் கி மகத்தா கா பதாசாலா தப் உஸ்னே உன்சே மாஃபி மாங்கி. அப்போ வந்து அந்த இளைஞர் வந்து நினைக்கிறான், இந்த ஒரு எவ்வளோ பெரிய மனிதர், நாம் வந்து இந்த இளம் வயசில் வந்து இன்னொருத்தர் வந்து நம்மளுக்கு வந்து பெட்டி தூக்க மாட்டாங்களா, நம்ம திங்ஸை நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம், இவர் வந்து அவருடைய பொருள் வந்து அவரே தூக்கிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த நினச்சிட்ருக்கான். அதையும் வந்து அந்த பையன் வந்து அந்த இளைஞன் என்ன செய்கிறான்றது வித்யாசாகர் பார்த்துட்டாருன்னு உடனே வந்து அவர் மன்னிப்பு வந்து கேட்குறான். அந்த இளைஞன் அங்கே வந்து நவயுக் அப்படின்னு இளைஞன் வந்து நீங்கள் வந்து உங்கள் பொருளை தூக்குற, நானே என் பொருளை நானே தூக்கிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி என்னை மன்னிச்சிக்கங்க, நான் அடுத்தவங்களும் எதிர்பார்க்கக்கூடாதுன்றது உங்களை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியும் மன்னிப்பு கேட்குறான். நெக்ஸ்ட் பாரு, ஏக் பார் बीक मांगने वाला लड़के को एक रुपया दिया. ஒரு ஏக்கு பார் அப்படின்னு ஒரு தடவை வந்து பீக் அப்படின்னா பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து மாங்கனே வாலா அப்படின்னா ஒருத்தர் வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான். லடிக்கேனா ஒரு சிறுவன் வந்து பிச்சை கேட்டுட்ருக்கான் அந்த ரயில்வே ஸ்டேஷனில். அப்போ வந்து ஏக் ருப்பியா தியா, ₹1 வந்து அவர் கொடுக்குறாரு. அந்த பையனுக்கு வந்து வித்யாசாகர் வந்து ₹1 தராரு. वग उस रुपये से व्यापार शुरू करके बड़ा दुकानदार बन गया. அந்த ₹1 வச்சு வகுனா அந்த பையன் வந்து உஷ் ருப்பியே அந்த ₹1 வைத்து என்ன பண்ணால் வியாபார் சிறு கற்கே படா, அது பெரிய ஒரு கடையாக வச்சு ஆரம்பிச்சிட்டான். துக்கான்தார் அப்படின்னா வந்து ஒரு பெரிய கடைன்னு அர்த்தம். அந்த ₹1 வந்து முதலாக போட்டு பெரிய கடையை வந்து ஆரம்பிச்சிட்டான் அந்த 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 சின்ன பையன் அப்படின்றாங்க. தப் ஏக்கு दिन वह लड़का विद्यासागर का अपने दुकान में ले गया.
ஒரு முறை அந்த பக்கம் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வித்யாசாகர் வந்த உடனே அந்த பையன் அடையாளம் தெரிஞ்சு என்ன பண்ண வித்யாசாகர் வந்து கூட்டிகிட்டு வரான். அப்படியே துக்கான்மே லே கயா, நான் நீங்கள் கொடுத்த ₹1 வச்சு தான் என்ன பண்ணுறேன், நான் பெரிய கடையை ஒன்று ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையை காட்டுறதுக்கு வித்யாசாகர் வந்து அழைச்சிட்டு வரான். வித்யாசாகர் உஸ்கோ ஆசீர்வாத் தேக்கர் சலே கயே, உடனே அந்த பையனை வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, கிளம்பிடுறாரு. சலேனா வந்து கிளம்புறது, நீ இன்னும் மேலும் மேலும் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாரு. லாஸ்ட்டு பேரா ஈஸ்வர் சந்திர சமாஜ் சுதாரக்கு பி தே. ஈஸ்வர் சந்திர வந்து ஒரு சீர்திருத்தவாதியாக இருந்தார். உன்ஹோனே வித்வா விவாகு பர்ஜோர் தியா, அவர் வந்து அவர் உன்ஹோனேன் அவர் வந்து வித்வா விவாக் அப்படின்னா விதவை மறுமணத்தை வந்து அவர் என்ன பண்ணார், ஆதரித்து வலியுறுத்தினார் அப்படின்றாங்க. அந்த ஜார்தியா அப்படின்னா வலியுறுத்துறது வந்து ஒரு கணவன் இறந்து அந்த பெண்ணுக்கு வந்து மறுபடியும் திருமணம் பண்ணலாம் அப்படின்றது அவர் என்ன பண்ணார், வலியுறுத்தி அதை பண்ணிட்டு இருந்தார். அப்புனே इकलौते बेटे को शादी एक विधवा कन्या से की. அவர் தான் அந்த தலைவராக இருந்து அது அவர் நடத்திட்டு இருந்தார்ல. உடனே என்ன பண்ணார், அப்புனே தன்னுடைய இக்லௌத்தே அப்படின்னா தன்னுடைய மகனுக்கும், பேட்டே அப்படின்னா மகன் அர்த்தம், தன்னுடைய மகனுக்கும் அந்த சாதினா திருமணம், அந்த திருமணம் வந்து ஏக்கு வித்வா கன்யா அப்படின்னா அந்த விதவை பெண்ணை தான் வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து அவர் திருமணம் வந்து செஞ்சு வச்சார் அப்படின்னா சச்முச் வே மகான் தே, உண்மையிலே ஒரு பெரிய ஒரு மனிதராக இருந்தார் அப்படின்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வந்து தொடர்ந்து நிறையா வீடியோஸ் போட்டுட்டு வரோம். நெக்ஸ்ட்டு வந்து மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாமே போடுறோம். இதில் சின்ன இது மீனிங்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, தன்யவாத்.